ஆனால் இது வந்து இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதை அவர் சீரியஸாக எடுக்கணும். ஓகே, எடுத்திருக்காங்க. இப்போது ஸ்ரேயாஸ் இப்போ ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் அதற்கு வேண்டிய ஒரு ப்ராப்பரான கம்ப்ளைண்ட்டோட போகணும். எஸ், அதுக்கு வேண்டிய வேலைகளை இப்போ பண்ணியிருக்காரு. அவர் யாருங்கிறத கிட்டத்தட்ட தெரிகிறது மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வருது. வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்து கேரளாவில் தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தூக்கிட்டு வந்துடலாம். தூக்கிட்டு வந்து என்னன்னு கேட்டோம்னா தான் அவன்கிட்ட கேட்டால் தான் என்ன விஷயம் தெரிய வரும் நமக்கு. அதை ஓகே, ஏற்கனவே நீ அதான் சொன்ன 7 மாதம் முன்னாடியே ஒரு ஆள் வந்து பண்ணியிருக்கான். அது வந்து அவன் தானா இல்லை அவன் வேற இவன் வேறையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். இப்போ அதை அடுத்து பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் சார், பண்ண மாட்டான் சார். ஆனால் இப்போ தனுஷ் ரஜினி படம் ஒன்று ஏதோ ரெடியாக போகுது, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். அதோட பின்னூட்டலாகவும் சொல்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, தனுஷ் வந்து ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து 200% இல்லை சார். 200% ரஜினி சார் ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் சினிமா ரீதியாக சொல்கிறீங்களா இல்லை பர்சனலாகவே 2 பேருக்கும்? இல்லை, பர்சனலானு எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு நடிகர், டைரக்டர் நம்ம பேசிக்கலி எடுத்துட்டோம்னா கூட ரஜினி போய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ரொம்ப குறைவு, வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ரஜினி சார்கிட்ட தனுஷ் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். இந்த பவர் பாண்டி பண்ணும்போதே சொன்னார். ஒரு 2 ஸ்கிரிப்ட் வரைக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினி அவர்கள் அட்வைஸ் பண்ணுறது ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் நீ வந்து ரெடி பண்ணுறது ஓகே, ஒரு த்ரெட்டு ஓகே, இந்த கேரக்டருக்கு யார் ஹீரோவை பண்ணணும்னு நீ ஃபீல் பண்ணால் அந்த ஹீரோ மைண்டில் வச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொன்னார்.